வணக்கம் நண்பர்களே. இது பேசும் பயணம். பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். அந்த நாட்டு அரசருக்கு திடீரென ஒரு நாள் தன் பட்டத்து யானை எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசை ஏற்பட்டது. அந்த காலத்தில் எடை மேடைகள் எல்லாம் கிடையாது. யானையை அளக்கும் அளவிற்கு மிகப்பெரிய தராசும் கிடையாது. யானையின் எடையை எப்படி தெரிந்து கொள்வது என்று அமைச்சர்களிடம் கேட்டார் அரசர். அவர்கள் யாருக்கும் அதற்கான வழி என்ன என்று தெரியவில்லை. மக்கள் அனைவருக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்போது அதை கேட்ட 10 வயது சிறுவன் ஒருவன், நான் பட்டத்து யானையின் எடையை சரியாக கணித்து சொல்வேன் என்று கூறினான். அந்த சிறுவன் சொன்னதை கேட்டு அங்கு கூடியிருந்த அனைவரும் சிரித்தனர். ஆனால் அரசன் அந்த சிறுவனுக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அந்த சிறுவன் பட்டத்து யானையை அருகில் இருந்த நதிக்கு அழைத்துச் சென்றான். அந்த நதிக்கரையில் இருப்பதிலேயே யானையின் எடையை தாங்கக்கூடிய மிகப்பெரிய படகு ஒன்றில் அந்த யானையை ஏற்றச் சொன்னான். காவலாளிகள் யானையை அந்த மிகப்பெரிய படகில் ஏற்றினார்கள். யானை ஏறியதும் படகு தண்ணீரில் சிறிது ஆழ்ந்தது, அதாவது சிறிதளவு மூழ்கியது. அப்போது அந்த சிறுவன் வெளிப்புற படகில் தண்ணீர் நனைந்த மட்டத்தை படகில் குறியீடு செய்தான். பிறகு யானையை அப்படகிலிருந்து இறக்கச் சொன்னான். பின் அதே படகில் பெரிய பெரிய கற்களை ஏற்றச் சொன்னான். முன்பு குறித்து வைத்திருந்த குறியீட்டு அளவிற்கு படகு தண்ணீரில் மூழ்கும் வரை பெரிய கற்களை ஏற்றச் சொன்னான். பின் அரசரிடம் அந்த சிறுவன், அரசே, இப்போது இந்த படகில் உள்ள கற்களின் மொத்த எடை எவ்வளவோ அதே எடைதான் நம் பட்டத்து யானையின் எடை என்று சொன்னான். அந்த சிறுவன் கூறியதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் வியந்தனர். அரசர் அந்த சிறுவனின் புத்திசாலித்தனத்தை போற்றி அவனுக்கு பரிசளித்தார். அங்கு இருந்த அனைவரும் யானையை ஒரு ஒட்டுமொத்த உருவமாகத்தான் பார்த்தார்கள். அதனால் அவர்களால் அதன் எடையை கணிக்க முடியவில்லை. ஆனால் அந்த சிறுவனோ அதை பல எடைகளின் கூட்டுத்தொகையாக கணக்கிட்டு செயல்பட்டான். எளிதில் விடையும் கண்டான். அதுபோலத்தான் நாமும் பல சமயங்களில் சில செயல்களை செய்ய தயங்குகிறோம். நம்மால் இதை செய்ய முடியுமா என்று யோசித்து யோசித்து செய்யாமலேயே விட்டுவிடுகிறோம். நாம் எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதை சிறு சிறு செயல்களாக, சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். பின் அந்த ஒவ்வொரு சிறு செயல்களையும், சிறு பகுதிகளையும் நம்மால் முயன்ற அளவு திறம்பட செய்து முடிக்க வேண்டும். அப்போது நம் ஒட்டுமொத்த செயல்களும் வேலைகளும் நம்மால் முழுமையாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களும் படிக்கும்போது தான் படிக்க வேண்டியவைகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அதை நன்கு தெளிவாக புரிந்து படித்தால் நாம் படிக்க நினைத்த அனைத்து பாடங்களையும் எளிதில் படித்து முடிக்கலாம். இது நான் படித்ததில் எனக்கு மிகவும் பிடித்த கதை. உங்களிடம் பகிர்ந்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேசும் பயணம். நன்றி.